ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உருண்டை காரக்குழம்பு எப்படி செய்யுது, கடலப்பருப்பு உருண்டை காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள், குழம்புக்கு போகிற மிளகாத்தூள், 2 தக்காளி, 3 வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பூண்டுக்கு இன்னும் கொஞ்சம் பூண்டு கூட போட்டுக்கலாம், 4 பச்சை மிளகாய், புளி எலுமிச்சப்பழம் சைஸு, பெரிய எலுமிச்சப்பழம் சைஸு. இது வெந்தயம் தாளிக்க, கடுகு, வெந்தயம், தேவையான அளவு எண்ணெய், உப்பு, தண்ணி இந்த டம்ளருக்கு அளவாக 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு அளவு இது. ஃபஸ்ட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம் ஒரு 4 வெந்தயம் போட்டால் போதும். அப்புறம் பூண்டு போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதக்கிட்டு, அதன் பிறகு இந்த டம்ளரில் ஒரு 4.5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் இது புளியை நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகா வெங்காயம் போடும் போதே பச்சை மிளகாவும் போட்டுடணும். இந்த எண்ணெய்லாம் விட்டு கொதி வரப்போ இந்த புளி கரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து வரப்போ நீங்கள் தேங்காய் விடுறதுனாலும் விடலாம். அப்படி இல்லை, தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் விடாமையே அப்படியே கொதிக்க வச்சு இருக்கீங்க இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் இந்த கடலப்பருப்பு அரைச்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அதை தனியாக சொல்கிறேன் நான். உப்பு இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 3.5 ஸ்பூன் போடுவேன் நான். உங்களுக்கு கம்மியாக போடுறதுனாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க எப்படின்னு. இப்போது இந்த உருண்டை தயார் பண்ணுறது சொல்கிறேன். இது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திங்கனாலே இதுவே கிட்டத்தட்ட ஒரு 15 உருண்டைக்கு, சின்னதாக போட்டாலும் 15 உருண்டைக்கு வரும். இதை காலையிலேயே நல்லா ஊற வச்சிடணும். மதியானம் செய்கிறதா இருந்தால், அப்படி நைட்டு செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சிடணும். காலையில் எழுந்து நீங்கள் செய்யறதுக்கு, வேலைக்கு போகிறதா இருந்தால் இல்லை ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் பசங்க நைட்டே ஊற வச்சு எடுத்து அரைச்சிட்டு நீங்கள் செய்ய ரெடியாக இருக்கும். மதியானம் செய்கிறதா இருந்தால் காலையிலேயே 6 மணிக்கெலாம் ஊற வச்சுடுங்க. கடலப்பருப்பு நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊறி எடுத்து இதில் போட்டு வெறும் இந்த கொஞ்சம் கடலப்பருப்பு வாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் தூள் போட்டு பருப்பு போட்டு கொஞ்சமாக திட்டமாக தண்ணி 1/4 டம்ளருக்கும் கம்மியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப குறைன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயம் பொடியாக ஒரு 3 வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க பொடியாக. அந்த வெங்காயத்தை அதில் அந்த அரைச்ச மாவில், அந்த கடலப்பருப்பு அரைச்ச மாவில் எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் அதுலேயும் போட்டு அதை இப்போ கொதித்து வந்திருக்கு இல்லையா அந்த குழம்புல அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி அப்படியே போடணும். அந்த உருண்டை போடும்போது ஒன்று போட்ட பிறகு பக்கத்தில் கொஞ்சம் போடணும். அப்போ அது தனித்தனியாக நல்லா வரும். எப்போவுமே கொஞ்சம் சின்னதாக போடுங்க, ரொம்ப பெருசாக போடாதீங்க உருண்டை, அப்போ தான் அது நல்லா வெந்து அதுலேயும் வந்துடும். ஸோ இதை காரக்குழம்பு, உருண்டை காரக்குழம்புக்கு
தேவையானது. இது ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே.